வணக்கம், வெல்கம் டு டேஸ்டி பட் சேனல். இன்றைக்கு உங்களுக்கு நான் இந்த சேனலில் ஒரு சமையல் ப்ரோக்ராமை காட்ட போகிறது இல்லை. இன்றைக்கு நான் என்ன செய்ய போகிறேன்னா, பால் எடுக்கிறதுக்காக பால் ஃபார்முக்கு போய் கொண்டிருக்கிறேன். அந்த நேரம் பார்த்து அந்த ஷூட் பண்ணி காட்டலாம் யோசிக்கிறேன். அந்த வியூக்கள் எப்படி இருக்குது, சுவிட்சர்லாண்டில் என்ன மாதிரி அழகாக இருக்குது என்று சொல்லி உங்களுக்கு காட்டலாம்னு தான் அதை இப்போ நான் ஷூட் பண்ணி கொண்டிருக்கிறேன். வாங்க பார்க்கலாம் எப்படின்னு சொல்லி. இப்போ பாருங்க, நாங்கள் ஒரு மெஷினுக்கு கிட்ட வந்திருக்கிறோம். இது என்னென்னு சொன்னால் ஜூஸ் எடுக்கிற மெஷின், ஆப்பிள் ஜூஸ் எடுக்கிற மெஷின். இதில் பாருங்க, ஆப்பிள் சாஃப்ட் எழுதி இருக்குது. 5 லிட்டர் இருக்குது இதுக்குள்ள ஒரு பெட்டிக்குள்ள. இது 10 ஃப்ராங்க் போட்டிருக்காங்க. அதே போல் அங்கால 3 லிட்டர் போட்டிருக்காங்க, 7 ஃப்ராங்குக்கு இதாக இருக்குது. இதுக்குள்ள நீங்கள் எடுத்துட்டு காசை போட்டுட்டு நீங்கள் சூஸ் பண்ணிட்டு எடுத்துக்கொள்ளலாம். இது நீங்கள் போகிற நேரங்களில், வார நேரங்களில், அவசரமாக ஞாயிற்றுக்கிழமை எல்லாம் கடைகள் எல்லாம் பூட்டி இருக்கிற டைமில் பார்த்து அவசரமாக தேவையான நேரம் நீங்களே செல்ஃபாக காசை போட்டுட்டு இதில் உங்களுக்கு தேவையான அளவுக்கு ஜூஸ் எடுத்துகிட்டு போய் கொண்டிருக்கலாம். இப்போ பாருங்க, நாங்கள் பால் எடுக்கிறதுக்கு பால் மெஷினுக்கு வந்திருக்கிறோம். இங்கே ஃப்ரெஷ் பால் எடுத்துக்கொள்ளலாம். நீங்கள் இந்த மெஷினில் நீங்கள் 1 லிட்டர் பால் ₹1 1 ஃப்ராங்க் 30 சென்ட்ஸுக்கு போட்டிருக்காங்க. நீங்கள் பாருங்கள், போத்தல் இருக்குது, எம்டி போத்தல் இதில் பக்கத்தில் இருக்குது. இந்த மாதிரி போத்தல் எடுத்துக்கொள்ளலாம். போட்டுட்டு இந்த மாதிரி மெஷினில் காசை போட்டுட்டு நீங்கள் அங்கால பால் போத்தலை வச்சு பிடிச்சி எடுக்க வேண்டியது தான். உங்களுக்கு தேவையான அளவு காசை போட்டுட்டு நான் இப்போ உங்களுக்கு எடுத்து காட்டுறேன். ஓகே, இப்போ பாருங்க, நாங்கள் காசை போடுறோம் மெஷினுக்குள்ள போட்டுட்டு பால் எடுக்கிறோம். ஓகே, இப்போ பாருங்க, ஸ்டார்ட் பட்டனை அமர்த்தி போட்டு பிடிச்சா அங்கே பாருங்க பால் வரையுது. ஃப்ரெஷ்ஷாக உங்களுக்கு எடுத்துக்கொள்ளலாம். ஓகே பாருங்கள், திரும்பவுமா உங்களுக்கு ஒருக்கா நான் போட்டு காட்டுறேன். காசு போட்டுட்டோம், 2 ஃப்ராங்க் போட்டிருக்கோம். நாங்கள் இப்போ ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இது என்னென்னு சொன்னால் கலப்படம் இல்லாத சுத்தமான ஃப்ரெஷ் பால். எந்த பிரச்சனையும் இல்லை. நாங்கள் தான் போத்தல் கொண்டு இதில் எடுக்க வேணும். அது அவக்கிற போத்தல்கள் இருக்கும். தனி எதுக்காக செப்பரேட் பண்ணி ஸ்பெஷலாக ஒரு போத்தலும் இருக்காது. இப்போ பாருங்கள், நாங்கள் பாலெல்லாம் எடுத்துட்டோம். இதில் என்னென்ன ஸ்பெஷல் இது ஃபார்மர்ஸ், விவசாயிகளோட இடம் தான் இது. அவங்க தான் இதை தாங்கிற இடத்துல இருந்து அந்த பாலில் மாட்டிலேருந்து பறந்துட்டு இதில் போட்டு இப்படி செஞ்சு போகிற ஆட்கள் ஃப்ரெஷ்ஷாக எடுக்கட்டும்னு சொல்லி அதுக்காகத்தான் செஞ்சுருக்குறாங்க. இது உண்மையான சுத்தமான பியூர் பால், எந்த கலப்படமும் இல்லாதது. முட்டை எடுக்கலாம், இதில் நீங்கள் இந்த விறகு எடுக்கலாம், இறைச்சி எடுக்கலாம், இப்படி நிறைய சாமான் நீங்கள் எடுக்கலாம் இதில். Hello viewers, welcome to Tasty Bud channel.
இன்றைக்கு உங்களுக்கு எங்களோட சேனலில் நான் ஒரு வெஜ்ஜி டிஷ்ஷோட வந்திருக்கிறேன். அதாவது வெஜ்ஜி என்று சொன்னால் நீங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம்தான் பன்னீர் என்று சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த பன்னீர் ஒரு சூப்பரான ஒரு சாப்பாடு. அதனால் அதை வச்சு செய்கிற எல்லா டிஷ்ஷுமே நல்ல டேஸ்டியாக தான் எப்போவுமே வராது. இந்த பன்னீரை நான் எப்படி வீட்டில் நாங்கள் செய்யலாம் என்று சொல்லி தான் இன்றைக்கு முதல்ல உங்களுக்கு காட்ட போகிறோம். நான் இப்போ இதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவை என்று சொல்லி நான் உங்களுக்கு சொல்கிறேன். பாருங்க, இதில் 2 லிட்டர் ஃப்ரெஷ் பசுப்பால் எடுத்துருக்கிறேன். அடுத்ததாக இதில் 3 மேசக்கரண்டி தேசி புளி எடுத்து வச்சிருக்கிறேன். தேசி புளியை நீங்கள் புளிஞ்சிட்டு நல்லா வடிச்சு எடுத்துக்கொள்ள வேணும். அதுக்குள்ளே இருக்கிற இந்த இதழ்கள் உள்ளே போகாத அளவுக்கு பார்த்துக்கொள்ளுங்க. எடுத்துருக்கிறேன். இப்படி ஒரு வடி எடுத்துருக்கிறேன். இந்த மாதிரி ஒரு டிஷ் எடுத்துருக்கிறேன். இப்படி ஒரு பருத்தி துணி மாதிரி ஒரு துணி இதை போட்டு நான் பிறகு காட்டுறேன் என்ன செய்ய வேணும்னு சொல்லி. இப்போ நாங்கள் செய்முறைக்குள்ள போகலாம். இப்போ இப்படி சொன்னால் இந்த பால் அடுப்பில் வச்சுட்டு மீடியம் ஹீட்டுக்கு அடுப்பை ஓன் பண்ணிட்டு இப்படி ஒரு கரண்டி ஒன்று வச்சு இந்த பாலை நல்லா காய்ச்சி கொண்டு வர வேணும். காய்ச்சி அது கொதிக்கிறதுக்கு முன்னுக்கு அந்த ஸ்டேஜில் நாங்கள் இதை செய்கிறதுக்கு ஆரம்பிக்க வேணும். இந்த பன்னீர் நாங்கள் செய்கிறதா இருந்தால் பால் ஃபுல்லாக கொதிக்க தேவையில்லை. கொதி கிளம்பக்குள்ள தான் நாங்கள் இதுக்கு மற்ற வேலை செய்கிறது. நான் உங்களுக்கு அதை கொதி கிளம்பைக்குள்ள நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ என்னென்னு சொன்னால் இந்த பாலை நீங்கள் இந்த கொதி வரும் வரைக்கும் இப்படி போட்டு நல்லா திளாவி கொண்டே இருக்க வேணும். விடக்கூடாது. கையெடுக்காமல் இப்படி செஞ்சு கொண்டு இருக்க வேணும். அடியில் பிடிக்காத அளவுக்கு நாங்கள் இப்படியே மிக்ஸ் பண்ணி கொண்டே இருக்க வேணும். ஓகே, இப்போ பாருங்க, இந்த பால் நல்லா கொதிக்கிறதுக்கு கிட்டவா வந்துட்டுது. இன்னும் ஒரு 2 நிமிஷத்தில் கொதி வந்துடும். நாங்கள் இந்த நேரத்தில் என்ன செய்ய வேணும்னு சொன்னால் இப்போ இப்படி வச்சுட்டு எங்களோட தேசி புளி வச்சுருக்கிறோம் தானே அதில் எடுத்து மெதுவாக விட வேணும். ஃபுல்லாக ஒரே நேரத்தில் எல்லாத்தையும் விடக்கூடாது. ஒரே நேரத்தில் விட்டால் நாங்கள் பன்னீர் ரஃப் ஆயிடும். அதனால் இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக விட வேணும். விட்டு இப்படி செஞ்சு மெதுவாக இப்படி செய்ய வேணும். அடுப்பை நீங்கள் நல்லா ஸ்லோவுக்கு விட வேணும் இந்த டைம் பார்த்து. ஓகே, இப்போ பாருங்க, நான் இந்த பாலுக்குள்ள 3 மேசக்கரண்டி தேசி புளி விட்டேன்னா இது பால் நல்லா திக்கா இருந்ததால எனக்கு அது காணாம இருந்தது. அதனால நான் இன்னொரு மேசக்கரண்டி விட்டுருக்கிறேன். நீங்க பார்த்து பாலுக்கு ஏற்ற மாதிரி விட்டு கொள்ளலாம். பால்ற திக்னஸை பொறுத்து இருக்கும் அது. இப்ப பாருங்க, இப்படி இருக்குது எங்களோட பன்னீர். இப்படி இந்த தண்ணி பாருங்க இப்படி மேலால செப்பரேட் ஆகி வந்திருக்குது. இது பன்னீர் வந்திருக்கு. நாங்க இப்ப இந்த ஸ்டேஜில் அடுப்பை ஆஃப் பண்ண வேணும். ஆஃப் பண்ணிட்டு இந்த மாதிரி பாத்திரத்துல இப்படி ஒரு வடி ஒன்று எடுத்து வச்சுட்டு அதுக்கு மேலே நாங்கள் நல்ல சுத்தமான பருத்தி துணி ஒன்று எடுத்து இப்படி விரிச்சிட்டு இப்படி வச்சுட்டு இப்போ இந்த பால் எடுத்து இதுக்குள்ளே ஊற்றி புளிஞ்சு எடுக்க வேணும். இப்போ நான் இதை ஊற்றிட்டு உங்களுக்கு காட்டுறேன். ஓகே, இப்போ பாருங்க, இந்த தண்ணியை இப்படி நான் பிரித்து எடுத்துருக்கிறேன். இது ரொம்ப ரொம்ப சத்து உள்ள தண்ணி. இதை நீங்கள் ரசம் வைக்கிறதுக்கோ இல்லை வேறு ஏதாச்சும் ஒரு பொருள் செய்கிறதுக்கோ பயன்படுத்திக்கொள்ளலாம். அப்படி டேஸ்டியானதும் நல்ல சத்தானதுமான தண்ணி. இல்லாட்டி முகம் சரி நீங்கள் கழுவக்கூடிய மாதிரி இருக்கும். அப்படி சூப்பராக இருக்கு. முகம் பள்ளிச்சட்டு வரும் இந்த தண்ணியால் நீங்கள் கழுவும் பொழுது. இங்கே பாருங்க, நான் வடித்த பன்னீர் இருந்தால் இதுக்குள்ளே இருக்குது. இப்போ இந்த பன்னீருக்கு நாங்கள் என்ன செய்ய வேணும்னு சொன்னால் இது நாங்கள் தேசி புளி விட்டுருக்குறோம் தானே. தேசி புளி விட்டதால் அந்த தேசி புளியோட ஸ்மெல் எல்லாம் போக வேணுமன்றதுக்காக இப்படி வடிச்சிட்டு அதுக்கு பிறகு நல்ல குளிர் தண்ணி எடுத்து இப்படி மேலால் இதுக்குள்ள ஊற்ற வேணும். மேலால் ஊற்றி அந்த ஸ்மெல்லை போக்காட்டுறதுக்காக இப்படி லைட்டாக ஆகையும் இது பண்ணாமல் இப்படி செஞ்சு இப்படி செஞ்சு தண்ணியை விட்டு இதை திருப்பி இந்த சீலையால் அப்படியே வடித்து எடுத்து கொள்ள வேணும். எல்லாம் வடித்து எடுத்துட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன்.
ஓகே, இப்போ பாருங்கள் நான் நல்லா புழிஞ்சி எடுத்துட்டேன். இதை புழிஞ்சி இப்படி ஒரு முடிச்சு மாதிரி எடுத்திருக்கிறேன். இப்போ என்ன செய்ய வேணும், இதுக்கு மேலே நல்ல ஒரு பாரம் ஒன்றை ஏற்றி இந்த வடிதட்டுக்களை வச்சு நாங்கள் வைக்க வேணும். அப்போ என்ன செய்யணும்னா இதுக்குள்ள மேலதிகமாக இருக்கிற தண்ணி எல்லாம் வடிஞ்சு கீழே வந்துடும். இப்போ நான் இதை அப்படியே வச்சுட்டு இதுக்கு மேலே இப்படி ஒரு உரல் பாரத்துக்கு இந்த மாதிரி ஒரு உரல் இருக்குது, நாங்கள் கிச்சனுக்குள்ள பாவிக்கிற உரல் இருக்குது தானே, அந்த உரலை தூக்கி இப்படி இதில் வைக்கிறேன். வச்சுட்டு நான் ஒரு 3 ஹவர்ஸுக்கு பிறகு ஆறுன அப்புறமா உங்களுக்கு திருப்பி இது எப்படி வந்திருக்குதுன்னு உங்களுக்கு எடுத்து காட்டுறேன். ஓகே, இப்போ பாருங்க 3 மணி நேரத்துக்கு பிறகு நான் எங்கள்ட பன்னீரை எடுத்து நல்லா ஷேப் பண்ணிட்டு இப்படி சதுரமாக ஸ்கொயராக வாரத்துக்கு ஷேப் பண்ணி எடுத்து அதே ஈர துணியால் இப்படி சுற்றி மடித்து எல்லாம் வச்சிருக்கிறேன். இதை நாங்கள் என்ன செய்ய வேணும், பாரமேற்றி வைக்க வேணும். அதை எப்படி என்று சொன்னால் பாரமேற்றுறதுக்கு நீங்கள் முதல்ல என்ன செய்ய வேணும், இந்த மாதிரி ஒரு தட்டை பரப்புள்ள ஒரு பாத்திரம் ஏதாவது ஒன்று எடுத்துக்கொள்ளலாம். நீங்கள் எடுத்துட்டு இப்படி கீழே ஒரு பிளேட்டை வச்சுட்டு அதை இப்படி இதுக்கு மேலே வச்சுட்டு நாங்கள் மடித்து வச்சிருக்கிற அந்த அந்த பன்னீரை அந்த சீலையோடு எடுத்து அந்த சீலை பக்கம் மேலே வார மாதிரி மடித்த பக்கம் வச்சுட்டு இதை அப்படி வச்சுட்டு நான் எங்களுக்கு இங்கே பாரமான பொருள் பெருசாக என்கிட்ட இல்லைன்றதால இப்படி ஒரு கட்டிங் போர்டை மேலால் வச்சு இந்த கிச்சனுக்குள்ள நாங்கள் பாவிக்கிற கல்லூரல் இது நல்ல பாரமானது, அதனால் அதை தூக்கி இப்படி நான் வைக்கிறேன். இப்படி வச்சுட்டு ஒரு 6 ஹவர்ஸுக்கு விட போகிறேன். விட்டோன்னா அது சரியான பதத்துக்கு வரும். ஏன்னா நாங்கள் வெட்டும் பொழுது உதிரக்கூடாதுன்றதுக்காகத்தான் இப்படி செய்கிறது. அப்போ இதை செஞ்சுட்டு ஒரு 6 ஹவர்ஸுக்கு பிறகு நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பாருங்கள் 6 ஹவர்ஸ் ஆகிட்டு நாங்கள் இதை எடுத்துட்டு எப்படி வந்திருக்குதுன்னு இப்போ நாங்கள் பார்க்கலாம். பாருங்க எங்களோட பன்னீர் எப்படி வந்திருக்குதுன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு எவ்வளோ அழகாக எப்படி ஸ்கொயராக வந்திருக்குதுன்னு பாருங்கள். இதுதான் நாங்கள் செஞ்ச பன்னீர். இது எத்தனை கிராம் வந்திருக்குதுன்னு நான் உங்களுக்கு வெயிட் போட்டு பார்த்துட்டு சொல்கிறேன். இப்போ பாருங்கள் எங்களுக்கு 2 லிட்டர் பாலில் 276 கிராம் பன்னீர் வந்திருக்குது. நான் உங்களுக்கு வெயிட் போட்டிருக்கேன் காட்டியிருக்கிறேன் பாருங்க, 276 கிராம். இப்போ நான் இதை உங்களுக்கு கட் பண்ணி எப்படி வந்திருக்குன்னு உள்ள காட்டுறேன் பாருங்கள். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்கள்ட பன்னீர் பாருங்க இவ்வளோ அழகாக வந்திருக்குதுண்டு, சூப்பராக வந்திருக்கு. ஒரு பிரச்சனையும் இல்லை, நல்ல க்ளீனாகவும் நாங்களோட ஹோம்மேட் வீட்டில் செஞ்சது, எந்த வித பிரச்சனையும் இல்லாமல் எந்த விதமான ஒரு கலப்படமும் இல்லாத ஆரோக்கியமான பன்னீர் நாங்கள் செஞ்சு எடுத்துருக்குறோம். இப்போ நான் இந்த பன்னீரை வச்சு உங்களுக்கு ஒரு டிஷ் ஒன்று செஞ்சு காட்டுறேன். பிறகு பன்னீர் ஸ்டர் ஃப்ரை எப்படி செய்கிறதுன்னு செஞ்சு காட்டுறேன். ஆனால் என்னென்னு சொல்லி சொன்னால் இந்த பன்னீரை நீங்கள் ஸ்டோர் பண்ணி வைக்கலாம் ஃப்ரிட்ஜில். 5 நாளைக்கு நீங்கள் ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். எப்படி வைக்கிறேன்னு சொன்னால் ஒரு பாக்ஸுக்குள்ளே நீங்கள் தண்ணி நல்லா குளிர் தண்ணியை பச்சை தண்ணியை ஊற்றிட்டு அதுக்குள்ளே இந்த பன்னீரை தூக்கி போட்டுட்டு இப்படி துண்டாக்காமல் முழுசாகவே நீங்கள் போடலாம். அதுக்கு போட்டு ஃப்ரிட்ஜுக்குள்ள 5 நாள் வச்சுக்கொள்ளுங்க. அப்படி இல்லை கணக்கு மிச்சம் கூடன்னு சொன்னால் ஃப்ரீசரில் ஒரு 1 மந்த்துக்கு நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கொள்ளலாம். இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்து எப்படி செய்கிறேன்னு செஞ்சு பாருங்கள், கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு பன்னீர் எப்படி வந்துச்சுன்னு சொல்லி. வீடியோ பார்த்து எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். திரும்பவும் இன்னொரு புதிய வீடியோவோடு உங்களை எல்லாரையும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் அன்பு வணக்கங்கள். நன்றி.